ஹாய் மக்களே, வெல்கம் டு கிங் டேக்கன் 2.2 தான் பார்க்க போகிறோம். இது என்ன மூவினா ஸ்குவிட் கேம் சீசன் 2 இப்போ வந்துடுச்சு. இப்போ இருந்த செம்ம சீனாக வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி கசாமா இவங்க என்ன பேர் அண்ணன் தம்பி. அண்ணா எப்படா இருக்க? நல்லா இருக்கண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது பல வருஷம் முன்னாடி இது கேம் முன்னாடி இது பேர் அண்ணா தம்பி எப்படா இருக்க? நல்லா இருக்கண்ணா. இது துப்பாக்கி எனக்கு ஷூட் பண்ண தெரியுமா? தெரியுண்ணா. அண்ணா ஃபோன் யாருண்ணே? பார்க்குறேன். ஸோ மக்களே, பிங்க் கலர் சட்டை மாற்றிக்கானா அவனை கசாமா, இந்த பூ கலர் கோத்து மாற்றிக்கானா அவனை கசாமா. நீ இப்போ ஃபோனை பேசுறானா அவனா அண்ணன் சும்மா சொன்னிக்கினேன். ஓகே பாருங்க. ஹலோ நானா இப்போ நான் ஸ்குவிட் கேமில் இருந்து பேசிட்டு இருக்கேன். ஹலோ யார்? நான் உன்னை பற்றி நான் பார்த்துருக்கேன். உனக்கு தம்பி இருக்கான். உன் ஃபேமிலினா என்னன்னு போயிட்டான். ஏய் யாரா நீ? அண்ணா யாருண்ணே? ஒன்றுங்க தம்பி. சரி சொல்லுங்கள், என்ன வேணும்? இந்த கேம் பேர் ஸ்குவிட் கேமா? சரி, அந்த கேமில் நீ வந்தீன்னா உனக்கு நிறையா வேலை கொடுக்குறேன். ஒரு தம்பி வேணா கூட இந்த பெயரில் அவனும் பெயர். நீனா அந்த கேமோட லீடர். நான் லீடரா? ஆமாம். அப்படியா? எஸ். இந்த கேமில் நிறைய பேர் செத்துருக்கிற வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வேணாம் உனக்கு நான் 10 கோடி தரேன். 10 கோடியா? நீ 10 கோடியா? நீ சும்மா இருடா. அப்படியா? நீனும் உன் தம்பியும் கண்டிப்பாக கேமுக்கு வா. நீ நீடாது உன் தம்பி பேர வேணா வச்சுக்க. சரி கண்டிப்பா. ஓகே என்ன கேம் பற்றி தான் பேசுகிறேன். அந்த கேம் நீ கண்டிப்பாக போகணும்டா. அந்த கேம் கண்டிப்பாக போகணும்டா. என்ன கேம்ண்ணே? ஓ சாரிடா, நான் சும்மா விளையாட்டுனா பேசியிருந்தேன். ஆனால் மக்களே, இவன் அண்ணன் இந்த கேமில் வேலை பார்க்கான்னு இவன் தம்பிக்கு தெரியவே தெரியாது. இவன் அவன் தம்பிக்கு சொந்தக்கு வரக்கார சொல்லியிருக்கான். தம்பி என்னண்ணே உன்னை கேமுக்கு போறியாரா? என்ன கேம்ண்ணே? ஸ்குவிட் கேம். அந்த கேமில் போய் நீ செய்யிச்சுனா காஸ்ட் 10 கோடி. 10 கோடியா? நிஜமாண்ணே? தண்ணியாக இருக்கும்டா. ஆனால் ஏன்டா? சாரிண்ணே. அதோட நான் இப்போ சொல்லுங்க. ஆனால் என்னென்ன அந்த கேமில் அவுட் ஆகிட்டதான் அந்த கேமை அவுட் ஆகி கொண்டு வாங்க நான் அவன் தம்பிக்கு சொன்னேன். ஏன்னா கேமுக்கு வர மாட்டான். எனக்கு காசு ஆசைப்பட்டுக்காரு அவன் தம்பியை இப்படி பண்ணிட்டான். அவன் தம்பி பாசக்காரன் சொல்லி. ஸோ நம்ம ஹீரோ அவங்க சேர்த்துக்காரனா சேர்க்கணும். யாரா நம்ம ஏகே அதனாலே அவன் தம்பி இறந்து போயிட்டானான்னு நம்ம ஹீரோ பெரிய வாங்கிட்டான் மாதிரி. இப்போ இது அது அப்பமா காமிக்கும். தம்பி சரி ஓகே தம்பி, எனக்கு ஒன்று வேற. நான் போயிட்டு வரேன். சரி ஓகேண்ணே. AK-47 gun. என்ன நடந்துக்கும் உங்களுக்கே தெரியும். நெரிச்சு பார்த்தா எனக்கு வெறிவாகும். அப்போ நானும் தமிழ் இந்த கேம் போய் இந்த இயற்கை நான் சும்மா விட மாட்டேன். இந்த கேம் நான் மனைவி போய் அந்த கேம் மனைவி ஒரு வாய்ப்பு காசு கொடுத்தான். நின்றுறான். நானும் தமிழ் ஒத்திரமாக கடைசிதான் கசாமா இப்படி இறந்து போய்த்தானே நானுமே நினச்சிக்கூட பார்க்க. நான் அந்த ஃபெர்த்மேன்ட்ட சொல்லி நான் மனைவி அந்த கேமுக்கு வரேன். ஹலோ ஃபெர்த்மேன், இப்போ நான் சொல்றது கேட்டுக்கிறேன். நீ தான் இந்த கேமுக்கு வரமாட்டீங்க. வேணும் நானும் எத்தனை இருக்க? வேணுமே நானே வரேன். ஏன்னா உன் தம்பி எழுதி போயிட்டானே, அதை பற்றி பேசாரு. ஸோ உன் தம்பி செய்யறதுக்காக ஆசை நான். ஸோ சாரி. ஸோ நான் மட்டும் ஒன்று செய்ய சொல்லிக்கிறேன். ஏகே நானும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கோம். பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இல்லையா? இப்பயா? சரி இப்படி இருந்தேன். நான்
கண்டிப்பாக என்னை வெறுத்துருவான் நாரு. இப்போ என்ன ஆவச்சுக்கான தெரியும். அப்படியா? ஆமாம், என் தம்பி செத்து 10 வருஷம் ஆயிடுச்சுடா. இன்னும் நான் கீருக்கு மாதிரி சுற்றிட்டு இருக்கேன். நான் அவன் கண்டிப்பாக அவனை கொண்டு போகிறேன். என்னடா பண்ண போகிறேன்? அருணா சொல்ல மாட்டேன் போகிறான். நான் ஒன்றையும் மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த கேமில் வந்து நான் வரேன், சரியா? நான் வரேன் அந்த கேமுக்கு. சரி நீ வா, ஓவர கத்தா. சரி அரோரி எனக்கு பசினால அவன் வந்து ஓரத்தோட போய் சாப்பாடு எடுக்காம வெறும் தண்ணி மட்டும் நான் குடிச்சிருக்கேன். தண்ணியை குடிச்சு இப்போ வந்து சும்மா உட்காந்து ஓசிச்சிருக்கேன். மக்களை இந்த போன சீசன் வளைய புது கேட்டு நம்ம வந்து போகிறோம். ஓகே டிகே கேர்ள்ஸ் ரொம்ப சரசம் ஒன்றுமே புரியாமல் இருக்குது. ஓகே பார்த்து பார்த்து பேசவா ஒரு மெசேஜ் வந்துட்டு நீங்கள் இதை வந்தீங்கன்னா உங்களுக்கு 10 கோடி கிடைக்கும். 10 கோடி 10,000 உங்களுக்கு நான் 100 கோடி தரேன். என்னடா 100 கோடி இருக்குமா? என்னடா நினைக்கிறீங்க? என்னடா பண்ணிக்கிட்டாங்க? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. காத்துக்கணும் தானே எல்லாம் பண்ணுறீங்களா? என் காத்துல வித்தியாசமாக இருக்கும். ஓகே நான் இந்த கேமுக்கு நான் வரேன். நீங்கள் நிச்சயமாக அந்த காசு தருவீங்களா? கோர்ஸ் நான் நிச்சயமாக தரேன். நீங்கள் தயவுசெய்து இந்த கேமுக்கு வாங்க. இந்த கேமுக்கு நாடு கடிச்சுன்னா அந்த கேம் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ஒரு நாள் முடிவு பண்ணுங்க. ஓகே சபா அவன் யார் சொல்லிட்டேன். அவங்க யாருன்னா உன்னை தேக்கணுமா நீ உனக்கு சேனல் போட்டிருக்காங்க. இங்கிலீஷ் மாதிரி பேசுவாங்க. ஸோ நான் அவங்க இருக்க அப்படி இருக்கும் அந்த மாதிரி இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. இதில் தமிழ் தான் பேசுவாங்க. இவங்களுக்கு நான் பேர் ஜாக்குன்னு வச்சுருக்கேன். ஓகே இப்போ அவங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். யார் புதுசாக தண்ணி நம்ம கீழே இப்போ நம்ம என்ன செய்யணும்? நீர் ஏறியாது புதுசாக இப்போ என்ன செய்யுது? ஓ பர்கர் போகலாம். பர்கர் ஓகே பர்கர் மட்டும் சாப்பிட்டு யோசிக்கலாம். இவனுக்கு பர்கர் ரொம்ப பிடிக்கும். இந்த கேமுக்கு வந்தாச்சு. ஓகே மக்களே ரொம்ப சாப்பிடும் போது இப்போ நம்ம அந்த ஹீரோ காமிச்சிருக்காங்க. தம்பி தேக்கண்டான் உன் பேர் செம்மையாக இருக்குதா? ஆமாங்க இப்போ அம்மா அப்பா இதெல்லாம் பேர் வச்சுக்காங்க. ஸோ என் பேர் AK-47. ஓகே
இப்போ மாமா அந்த கேமு கண்டிப்பாக நிப்பாட்டுவோம் கேம். சரி, நான் வந்து அந்த கேம் பற்றி நான் பார்க்குறேன். நீ வந்து அந்த கேம் பற்றி டீச்சராக கண்டுபிடிக்கும். நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். ஓகே, பார்த்துருக்க தான் அது தெரியல. ஆனால் அந்த ஸ்குக்கே அனுப்பி நீங்கள் பாய் விட்றா ஏன்னா தயவுசெய்து பார்த்தாடுறா. எனக்கு வெந்து நம்பிக்கை மாதிரி இருக்கு சார். அதை நினச்சி கூட பார்க்க முடியல இந்த மாதிரி நடந்துச்சு. சரி ஓகே, நான் இப்போ அதை கண்டுபிடிச்சிட்டேன். வா நான் வந்து போகிறேன். லொக்கேஷன் மட்டும் பார்த்துக்கிறேன். ஓகே தம்பி போகிறான். ஆமாம் லொக்கேஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஆமாம் அந்த பையன் யாரெல்லாம் வந்து தான் இருக்கேன். ஆமாம் யார் துப்பாக்கி இது பண்ணாங்க. யார் அந்த பையன் அவங்களே பார்த்து போயிட்டு இருக்கான். என்ன ஒன்று ஓகே நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம். யார் பாடி துப்பாக்கி வச்சுருக்கேன் என்ன திருவள்ளியோ இல்லை இல்லை என்ன சார் நீங்கள் தப்பா இருந்துச்சு. நாங்கள் அந்த மாதிரி யாருன்னா தெரியாது. நாங்கள் வந்து சும்மா தான் வந்தோம். அப்படியா ஓகே, நான் வந்து வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டு காசு மொத்தம் எவ்வளோ ஆயிடுச்சு? 1000 rupees ஆயிடுச்சு. ஜிபே பண்ணுறியா? ஓகே சுத்தங்க. ஓகே நீ ஜிபே தான் பண்ண ஆயிடுச்சு. டே என்ன கழிவு தூங்கிட்டு இருக்க? டே வாரா டேய் என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? அதே தம்பி தூங்கிட்டியாரா? என்ன செய்யணும்னு எனக்குமே தெரியுது. சரி ஓகே பார்த்துக்கிறேன். சரி ஓகே அந்த கேம் கண்டிப்பாக சரி நம்ம இடத்துக்கு போகிறோம். ஓகே நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. எத்தனை பக்கப்ப தெரியுதான்னு பார்க்கலாம். இது காற்று கூட நம்ம நிறைய இந்தியா நாட்டில் ஒன்று பொடி இருக்கும். ஆனால் அந்த பொடி மோசமாக அந்த பொடி மற்ற தூக்கமாக நிறைய மற்ற பேர் சாப்பிட்டு கொலை பண்ணியிருக்கா. ஓ மை காட், அங்கே காற்றுக்கு கடைசியில் போகாதியே இல்லைன்னா கடிச்சு கொடிணும் இப்படி சொல்லியிருக்காங்க. கேர்ஃபுல்லாக இருக்கணுமா? ஃபியூச்சரா எங்களுக்கான பார்த்துட்டு அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். போனிங்காக இருக்குது. அரபுக்கு படிக்கிறான். இதில் பார்க்கப்ப ஒன்றுமே தெரியுத மாதிரி ஒன்றும் இல்லையே. இது ஒன்றுமே தெரியவே மாட்டேங்குது. ஒன்றுமே இருக்கிற மாதிரி ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஓகே ஓ நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் நான் நோடலா? நான் வந்து சும்மா இந்த இடத்துக்கு சுற்றி வந்திருக்கேன். இந்த இடம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் இந்த இடம் பற்றி நீங்கள் சொன்னீங்களா? இந்த இது இடம் இந்த ஆஃபீஸரா? ஆமாம் இது நானும் ஆஃபீஸர். இது இடம் வந்து நான் 5 வருஷம் முன்னாடி இதை கட்டியிருக்கேன். ஓ அப்படியா? சரி ஓகே குட். சரி என்ன செய்யணுமே எனக்குமே தெரியல. நான் உன்னை 6 மாதத்துக்கு கொண்டுட்டு அப்படி நம்ம போயிட்டே இருக்கான். ஸோ மக்களே அவன் தம்பி என்ன போய்த்தனாரு சைக்கோ கில்லர் மாதிரி ஆகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ மேலே கோவத்தில் இவன் என்ன செய்ய தெரியாமல் மற்ற மக்கள் கூட இது எபிசோட் வந்து எப்படி இருக்குன்னு நான் வந்து நல்லா எடுத்திருக்கேன். ஸோ ஓகே எபிசோட் 2 வந்து இப்போ இருக்கேன். ஓகே பாய்.